பிரச்சனை. கவுன்சிலர்ஸ் தலை காட்ட முடியல அந்த இடத்துல. அவ்வளோ ப்ராப்ளம். ஓசூர் மாநகராட்சியில் பணிபுரியும் ஊழியர்கள் பணிச்சுமையால் பாதிக்கப்பட்டுள்ளோம் என மாநகராட்சி கூட்டத்தில் ஊழியர்கள் ஆதங்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி கூட்ட அரங்கில் வரி விதிப்பு குழு கூட்டம் அதன் தலைவர் ஆர் சென்னீரப்பா தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநகராட்சி ஆணையாளர் ஸ்ரீகாந்த், துணை ஆணையர், வரி விதிப்பு குழு மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநகராட்சி பணியாளர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் பேசிய மாநகராட்சி வரி விதிப்பு குழு தலைவர் சென்னீரப்பா, வரி வசூல் பணிகளில் ஈடுபடும் மாநகராட்சி அதிகாரிகள் வாடிக்கையாளர்களிடம் மென்மையான போக்கை கடைபிடிக்க வேண்டும் எனவும் பொதுமக்களிடையே இணக்கமான அணுகுமுறையை கையாள வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். வார்டுகளில் பணிகள் நடக்காததால் வெளியே கவுன்சிலர்கள் தலை காட்ட முடியாத நிலையில் உள்ளதாக புலம்பி தள்ளினார். வரி வசூலுக்காக 11 ஊழியர்கள் மட்டுமே இருப்பதால் 140 கோடி ரூபாய் வரி வசூலாக வேண்டிய சூழலில் வெறும் 40 கோடி ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்பட்டிருப்பதால் ஊழியர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்றார். இக்கூட்டத்தில் திமுக மாமன்ற உறுப்பினர் நாகராஜ், ஆர்ஐகளிடம் தகவல் அளித்தால் எந்த பணியும் நடப்பதில்லை, பல மாதங்களாக காத்திருக்கிறோம் என்றபோது உதவி ஆணையாளர் ஊழியர் பணி செய்யாவிட்டால் அதிகாரிகளிடம் கூற வேண்டும், அவர்கள் செய்யாவிட்டால் உதவி ஆணையாளரிடமோ தெரிவிக்க வேண்டும் என்றதால் கவுன்சிலர்கள் தெரிவிக்கும் பணிகளை செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தாமல் ஒவ்வொருவருக்கும் தகவல் தெரிவிக்க வேண்டுமா என அவர் பாதியில் வெளியே சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது.